ஸ்ரீலங்காவிலிருந்து அமெரிக்கா வரைக்குமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை படித்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை இருக்கிற ஒருத்தராக இருந்தால் கோர்ஸ் ஒன்றுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த 5 விஷயமும் அந்த கோர்ஸில் இருக்குதா அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது விஷயம் உங்களுக்கு ஏஐ படித்து தராங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஏஐ, ChatGPT, கிளவுட் ஏஐ மாதிரியான ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஏஐஸை எப்படி யூஸ் பண்ணலாம் என்ற கன்செப்டை ப்ராக்டிக்கலாக படித்து தராங்கன்றத பாருங்கள். ரெண்டாவது விஷயம் ஆட்டோமேஷன். வரக்கூடிய லீட்ஸை எப்படி ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ அப் பண்ணுறது, அவங்களுக்கான மெசேஜஸை சென்ட் பண்ணுறது, இமெயிலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனாக இருக்கலாம். இந்த ஆட்டோமேஷன் ஃபங்க்ஷன்ஸை படித்து தராங்களா என்றதை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. மூணாவது விஷயம் சிஆர்எம், மல்டிபிள் ஸ்டாஃப்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, வரக்கூடிய லீட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக சிஆர்எம் கன்செப்டை ப்ரொவைட் பண்ணுறாங்களா விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாலாவது விஷயம் மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், மெஸ்ஸியோவாக இருக்கலாம். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக படித்து தராங்களா அல்லது தியரி மட்டும்தான் போகிறாங்களா என்ற விஷயத்தை கட்டாயமாகவே நீங்கள் கவனித்து கொள்ளணும். அஞ்சாவது விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம், ஏர்னிங் கேரண்டி தராங்களா? ரைட், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஸ்கில்ல படிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாகவே மார்க்கெட்டில் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் எங்களோட CPDMA கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் இன் ப்ராக்டிக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் லிங்க் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் லேண்டிங் பேஜ் லிங்கை DM பண்ணி வைக்கிறோம்.